ஸ்ரீ ரேவா காண்டம் 125 அத்தியாயம். ரவி தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர், அரசே, ஒருவன் சிறந்த ரவி தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கேதான் 1000 கதிர்களை கொண்ட இறைவன் சூரியன் தவம் இயற்றி விண்ணுலகை அடைந்தார். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், தேவர்கள் அனைவரும் வணங்கும் பிரபஞ்சத்தை தாங்கும் இறைவனான பாஸ்கரனார் சூரிய கடவுள் எவ்வாறு தவம் இயற்றினார்? தேவர்களுக்கெல்லாம் தலைவரான அவர் ஒரு முனிவரா? அனைத்து உயிரினங்களாலும் வழிபடப்பட தகுதியானவர் அவர். தேவர்கள் அனைவரும் அவரை போற்றுகின்றனர். இவ்வுலகில் அவர் கண்கூடாக காணப்படுகிறார். இவ்வுலகின் படைப்பிற்கும் அழிவிற்கும் அவரே காரணமானவர். அவர் ஆதித்யன் என்ற பெயரை எவ்வாறு பெற்றார்? அவர் ஏன் பாஸ்கரர் என்று அழைக்கப்படுகிறார்? பாவமற்றவரே, இவை அனைத்தையும் சுருக்கமாக எனக்கு விவரிப்பீராக. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பேரரசே, நீர் கேட்டது மிகவும் சிறந்ததும் பொருத்தமானதுமான ஒரு கேள்வியாகும். சுயமாக தோன்றிய அந்த இறைவனை வணங்கிய பிறகு நான் அனைத்தையும் விவரிக்கிறேன். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒரு காலத்தில் இருளால் சூழப்பட்டிருந்தன. அனைத்தும் அறியப்படாதவையாகவும் உருவமற்றவையாகவும் இருந்தன. அது அறிவுக்கு எட்டாததாகவும் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருந்தது. அனைத்தும் சுற்றிலும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதைப் போலவே காட்சியளித்தன. அதன் பின்னர் மிக அதிக வெப்பம் கொண்ட சிறந்த இரும்பு பந்து போன்ற ஒரு தெய்வீக ஒளி பிழம்பு தோன்றியது. விண்ணிலிருந்து விழும் விண்கல்லை போல இவ்வுலகை படைப்பதற்காக அது தன் முகம் கீழ் நோக்கியவாறு கீழே இறங்கி வந்தது. அந்த ஒளி பிழம்பிற்குள்ளிருந்து அனைத்து அலங்காரங்களுடனும் கூடிய ஒரு புருஷன், தெய்வீக புருஷன் தோன்றினார். அவருக்கு கால்களோ கரங்களோ இருக்கவில்லை. அவரே சிவபெருமான். இக்காணக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டு அவராலேயே ஊடுருவி நிற்கின்றன. அந்த ஒளி பிழம்பு வடிவத்திலான தெய்வீக புருஷன் தோன்றிய பின்னர் காலப்போக்கில் காலம் என்னும் வடிவத்தை ஏற்றுக்கொண்ட பிரஜாபதி தோன்றினார். பின்னர் அனைத்து உயிரினங்கள், மனிதர்கள், அசுரர்கள் மற்றும் அரக்கர்கள் ஆகியோரின் நன்மைக்காக அவர் தீ, அக்னி வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். அவரே அனைத்து தேவர்களுக்கும் அதிபதியாவார். ஆகையாலே அவர் ஆதித்யன் என்று அழைக்கப்படுகிறார். முதலில் அவருக்கே வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். மற்ற தேவர்களுக்கு அவருக்கு பின்னரே வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். அனைத்து தேவர்களாலும் அனைத்து முனிவர்களாலும் இம்முறையே பின்பற்றப்படுகிறது. சூரிய மண்டலத்திற்குள் 3 சந்தியா காலங்களும் கால சந்திப்புகள் 3 தேவர்களும் வீற்றிருக்கின்றனர். எனவே சூரியனை வணங்கும் போது அனைத்து தேவர்களையும் தானாகவே வணங்கியதாயிற்று. மன்னா, சூரிய பகவான் இல்லாவிடில் பகல் பொழுதோ இரவு பொழுதோ தோன்றாது. 6 மாதங்கள் நீடிக்கும் தட்சிணாயனமோ தென்திசை பயணம், உத்தராயணமோ வடதிசை பயணம் நிகழ்ந்திருக்காது. சூரியன் இல்லாவிடில் புனித நீராடல், தானம், ஜபம், ஹோமம், வேத பாராயணம், தேவதா ஆராதனை என எதுவுமே சாத்தியமாகாது. ஆகையாலேயே ரவி, சூரியன் ஒருவரே வணங்குவதற்கு மிகவும் தகுதியானவராவார். பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, மகேஸ்வரனார் ஆகியோரை முதன்மையாக கருதி வேத வாக்கியங்கள் வாயிலாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சூரிய பகவானோ விழிகளுக்கு புலப்படும் வகையில் பிரத்யட்சமாக திகழ்கிறார். அவரே அனைத்து உலகங்களையும் புனிதப்படுத்துபவர் ஆவார். அவரே அனைத்திற்கும் மூலமானவர், சிருஷ்டிக்கும் சம்ஹாரத்திற்கும் அழிவிற்கு காரணமானவர், அனைத்திற்கும் இருப்பிடமானவர், அழிவற்ற விதையாக திகழ்பவர், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியும் அனைத்திற்கும் ஏக காரணமானவரும் பாஸ்கரன் சூரியன் ஒருவரே ஆவார். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இப்பிரபஞ்சத்தை தன்னிடமிருந்தே வெளிக்கொணர்ந்த பின்னர் உலகங்களின் நலன் கருதி தர்ம நெறியை அவரை நிலைநாட்டினார். அவர் நர்மதை நதி கரையை அடைந்து 1000 கதிர்களை கொண்ட ஒளி பிழம்பாக திகழும் தனது திருமேனியை அங்கே பிரதிஷ்டை செய்தார். அதன் பின் அவர் அழிவற்ற விண்ணுலகத்தை அடைந்தார். ஒரு பக்தன் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி தேவர்களின் நாமங்களை மந்திரங்களாக கொண்டு வகுக்கப்பட்ட விதிமுறைகளின்படி 1000 கதிர்களை கொண்ட அந்த பரம்பொருளை, சூரியனை ஆராதிப்பானாயின் அவர் கடுந்தவம் இயற்றியதாகும். ஹோமம் செய்ததற்கும், ஏன் அனைத்து
நற்கர்மங்களையும் முறைப்படி நிறைவேற்றியதற்கும் சமமான பலனை பெறுவான். அத்தகைய நற்கர்மங்கள் அனைத்தையும் செவ்வனே நிறைவேற்றுவதன் வாயிலாக அவன் மிக உயர்ந்த பதவியை அடைவான். நர்மதை நதியில் புனித நீராடி சூரிய பகவானை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் பெரும் பேருடையோர் ஆவர். அவர்கள் உன்னதமான ஆன்ம ஞானம் கொண்ட நற்பண்பாளர்கள் ஆவர். அவர்களின் வாழ்க்கை செம்மையாக அமைந்ததாகும். மாமன்னரே, அடியார்கள் அம்மந்திரத்தை இடைவிடாமல் மும்முறை ஓதி ஏகாக்கிர சித்தத்துடன் இறைவனை வலம் வர வேண்டும். அதன் மூலம் அவர்கள் தூய்மை அடைகிறார்கள். அம்மந்திரத்தின் ஆற்றலால் அவர்களின் பாவங்கள் அனைத்தும் விலகுகின்றன. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பயன்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன் செவிமடுப்பீராக. மலைகள், பூங்காக்கள், காடுகள், கடல்கள் மற்றும் குகைகள் என அனைத்தும் அடங்கிய இப்பூமி முழுவதையும் அவர் வலம் வந்ததற்கு எவ்வித ஐயமும் இல்லை. சராசர பொருட்கள், இயங்கும் மற்றும் இயங்கா உயிரினங்கள் அனைத்தும் அடங்கிய இம்மூவுலக தொகுதியின் மூலமாக திகழ்வன மந்திரங்களே ஆகும். ஆகையால் மந்திரங்களின் துணையின்றி இவ்வுலகில் மேற்கொள்ளப்படும் எச்செயலும் வெற்றி பெறுவதில்லை. மரத்தால் செய்யப்பட்ட யானை உருவமோ அல்லது தோலால் செய்யப்பட்ட மான் உருவமோ எவ்வித செயல்திறனும் அற்றவையாக இருப்பது போலவே மந்திரங்கள் இன்றி செய்யப்படும் நற்செயல்களும் பயனற்றவையே ஆகும். சாம்பலின் மீது இடப்படும் ஆவிர்வாகமோ அல்லது நீரை தாரை வார்த்து அளிக்கப்படாத தானமோ எவ்வாறு பயனற்றவையாகி விடுகின்றனவோ அவ்வாறே மந்திரங்கள் இன்றி அளிக்கப்படும் தானமும் பயனற்றதாகவே அமையும். மரம், கல் அல்லது களிமண் ஆகியவற்றால் செய்யப்பட்ட திருவுருவங்களை வழிபடும் போது, குறிப்பாக களிமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களை வழிபடும் போது மக்கள் அதற்கேற்ற மந்திரங்களை ஓதியபடியே ஆராதனை செய்கின்றனர். மந்திரங்களை உச்சரிக்காமல் அவர்கள் அவ்வழிபாட்டை மேற்கொள்வதில்லை. முறையான மந்திரங்களை ஓதியவாறு ஒருமுறை செய்யப்படும் நமஸ்காரத்தின் வணக்கத்தின் மூலம் கிடைக்கும் பலனானது 12 ஆண்டுகள் இடைவிடாமல் பக்தியுடன் செய்யப்படும் சாதாரண நமஸ்காரங்களின் மூலம் கிடைக்கும் பலனுக்கு இணையானதாகும். ஓர் அடியார் தனது புனிதமான நர்மதை நதியில் நீராடி சங்கராந்தி, வியாதிபாத, அயன மற்றும் விசுவ மாதங்களில் ரவியை வழிபடுபவனால் 12 ஆண்டுகளில் அவன் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் நெருப்பில் எரிந்த தவிடு போல் உடனடியாக கரைந்துவிடும். புலன்களை அடக்கிய பக்தன் விரதமிருந்து சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் போது புனித நீராட வேண்டும். ஆதித்யன் எனும் தெய்வத்தின் திருமுகத்தை காண்பதால் அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். மாக மாதத்தின் 7ஆம் திதியில் மேன்மைமிகு அரசனே, ஒருவன் கோபத்தை அடக்கி சூரியன் சன்னதியில் விரதமிருந்து தங்க வேண்டும். காலையில் கட்டளைகளின்படி புனித நீராடி மந்திரங்களை முறையாக உச்சரித்து சூரியனுக்கு அர்க்கியம் அளிக்க வேண்டும். அவன் சிறந்த புண்ணியத்தை பெறுவான். தேவர்களின் தலைவனான பகவானின் ஆலயத்தில் பித்ருக்கள், தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு அபிஷேகம் செய்த பின்னர் பக்தன் நறுமண பொருட்கள், மலர்கள், தூபம், விளக்குகள் மற்றும் மங்களகரமான நைவேத்தியங்கள் மூலம் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபட்ட பின்னர் அவன் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அவன் சூரிய பகவானின் 12 பெயர்களான விஷ்ணு, சக்கரன், யமன், தாத்ரு, மித்ரன், வருணன், விவஸ்வான், சவித்ரு, பூஷன், ஷண்டாம்சு மற்றும் பார்கன், ரவி 12ஆம் பெயர் உட்பட ஆகியவற்றை உச்சரித்து வலம் வர வேண்டும். குந்தியின் மைந்தனே, அவன் அடையும் நன்மையை அறிய கவனமாக கேட்பாய். அவன் 7 பிறவிகளுக்கும் ஏழையாகவோ, நோயுற்றவனாகவோ, ஊமையனாகவோ, செவிடனாகவோ, மந்தமானவனாகவோ இருக்க மாட்டான். இவ்வாறு சங்கரர் கூறினார். சிறந்த புண்ணியத்தை விரும்புகிறவன் கட்டளைகளின்படி மந்திரத்தை முழுமையாக படித்து பின்னர் அதை உச்சரித்து ரவியை பக்தியுடன் வழிபட வேண்டும். அப்போது அந்த ஞானமுள்ள பக்தன் புண்ணியத்தை அடைகிறான். பரதனின் வழி தோன்றலே மந்திரத்தை உச்சரிக்காமல் தன்னை பக்தன் என்று கூறிக்கொள்பவன் மிருகங்கள், புழுக்கள் மற்றும் பூச்சிகளைப் போல தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். தீர்த்தத்தில் தனது சிறந்த பௌதிக உடலை துறப்பவன் தேவர்கள் மற்றும் பெரும் முனிவர்களால் போற்றப்பட்டு ஸ்வர்க்கத்திற்கு செல்வான். அங்கே அவன் நீண்ட காலம் தன் விருப்பப்படி வாழ்கிறான். பின்னர் அவன் இவ்வுலகில் மகன்கள், பேரன்கள், யானைகள், குதிரைகள், தேர்கள் போன்றவற்றால்
வளம் பெற்ற ஒரு மன்னனாவான். அவன் நூற்றுக்கணக்கான ஆண் மற்றும் பணிப்பெண்களை கொண்ட ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கிறான். 125ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.